படிக்க வைக்கிறேன்னுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. அது இன்ஜினியர் படிச்சது. நல்லா பெரிய காலேஜ்ல தான் படிச்சது. அப்புறம் "ஏன்டி நீ" அதுதான் நானும் கேட்கணும்னு நெனைக்கிறேன். "ஏன்டி நீ தான் படிச்சுக்கிட்டு இருந்தல்ல? ஆமா வேலைக்கு போலையா? இப்ப எதுக்கு சாக போறேன்னு உட்காந்துட்டுருக்க? நான் எங்கத்த வேலைக்கு போறேன்? அரியர் வச்சிருக்கேன்னுச்சு." "ஏன்டி நல்லா தானே படிப்பேன்." "நான் எங்க படிக்க? வீட்ல ஒரே சண்டை, அக்கப்போரு. நான் எங்க படிக்கிறது? அரியர் வச்சுட்டேன். என்னால வேலைக்கும் போ முடியல. இப்ப பிள்ளை இல்லன்னு சொல்லி என்ன சண்டைன்னு கேட்டேன்னா, "பிள்ளை இல்ல. நீ மலடி. நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போடுறாங்க அத்த. அப்படின்னுச்சு. உடனேவும் ஐய்யய்யோ! இது எப்போ இருந்துன்னேன். அது ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு இருக்கு அத்த. என்னைய வீட்ட விட்டு போ சொல்றாங்க. 2வது கல்யாணம் பண்ண போறேன். மாலடிலாம் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அத்த. அப்படின்ட்டு உடனே அழுதுச்சு. உடனே "ஏய் தப்பான முடிவுலாம் எடுத்துறாதடி. உங்க அத்தைக்கிட்ட ஃபோன குடுன்னா." "அது எங்க இருக்கு?" கோச்சிக்கின்னு போயிடுச்சு. அப்படின்னு. அப்ப யார் இருக்கா? யாருமே இல்ல. எல்லாருமே வெளிய போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். நான் செத்துருவேன் அத்த. நான் உயிரோட இனிமே வாழவே மாட்டேன். எனக்கு படிப்பும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னுச்சு. "ஏய் நான் சர்ச்சுக்கு போறேன்னு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொன்னேன்னா, "தெரியுமே. அதுக்கு தான் அங்கேருந்து இங்க வந்து கோச்சின்னு உட்காந்துருக்காரு." அப்படின்னுச்சா, "ஆமாண்டி. நீ பயப்படாத. நீ கார்த்தி வந்தோனே கூட்டிக்கிட்டு இங்க வா." அப்படின்னு சொன்னேன். "அவன்லாம் வரமாட்டான் அத்த. அவன் என்னைய எப்படி கழட்டி விடலான்னு இருக்கான். எப்படி வருவான்?" அப்படின்னுச்சு. "சரி விடு. நீ வரலனாலும் பரவால்ல. நீ தப்பான முடிவு எடுத்துறாத. நான் ஃபோன் பண்ணும்போது தான் நீ சாவணும்னு முடிவு எடுக்கணுமா? இதுக்கு தான் 3 நாளா உட்காந்து ஜெபம் பண்ணேனா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி நான் சர்ச்சில குடுத்து உனக்காண்டி ஜெபம் பண்றேன். நீ தப்பான முடிவு எடுக்காத. ஒரே ஒரு சான்ஸ் குடு." "இல்ல அத்த நான் வரதுக்குள்ளேயும் செத்து போயிறேன்னு" சொல்லிட்டு போயிருக்கான் அவன். "அவன் போய் சாவட்டும். நீ கம்முனு இரு." அப்படின்னு சொன்னேன்னா, உடனே சரி ம் "உங்க மாமனாரோட நம்பர குடு" அப்படின்னு எங்க மூத்தாரோட நம்பர கேட்டேங்க. உடனே சரின்னு குடுத்துச்சு. "இந்தா நான் அவருகிட்ட பேசுறேன். நீ அதுவரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது. நம்பர குடு" அப்படின்னு. உடனே சரின்னு குடுத்துச்சுங்க. நான் உடனே எப்படி இந்த ஆள்கிட்ட பேசுறது? நம்ம ரட்சிக்கப்பட்டு போயிருக்கோமே! அதுலேருந்து வம்பிழுத்துட்டாருன்னா அப்படின்னு நான் பயந்தேங்க. பயந்துக்கிட்டு ஃபோன் போட்டேனா, அங்க பார்த்தா கிறிஸ்டின் பாட்டு ஓடுது. அது என்ன பாட்டுன்னு கேளுங்களேன். வந்துட்டேன், வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டேன் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டேன். கடலோரம் வெள்ள கோபுரம், அத பார்த்தாலே ஆனந்தத்தில கண்ணீரே தான் வரும், அழுக தான் வரும். அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. என்னடா இது! நம்ம கூட சண்டை போடுவாய்ங்கன்னு பார்த்தா, அவைங்க நமக்கு முன்னாடி முந்தி நிக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிங்கு போச்சு. உடனே எடுத்தாரு. எடுத்தோனே என்னண்ணா பாட்டெல்லாம் கிறிஸ்டின் பாட்டு ஓடுது. என் ஜெபம் உங்களுக்கு எட்டிருச்சு போலுக்குன்னேன். "ஏய் பாப்பா நீ தான் இப்ப போற. நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன்" அப்படின்னாரு. "5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்களா? அது எப்போன்னேன்?" "அட எனக்கு ஏசப்பாவ ரொம்ப புடிக்கும்த்தா. நான் அது என்னது பெசல் நகர் பிச்சு அது என்ன சின்னமலை" அவர் ஒவ்வொரு இடமா சொல்றாரு. நமக்கெல்லாம்